ஏன் குடிச்சிட்டு குடும்பத்தை இப்படி கெடுக்கிற என கேட்ட மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கணவன். இரண்டு குழந்தைகளின் தாயை கொன்றுவிட்டு கண்முன் தெரியாமல் ஓடிய நிலையில் கீழே விழுந்து பலத்த தலை காயம். போதை தெளிந்ததும் வருத்தப்பட்டு என்ன பயன்? குடும்பத்தின் குலவிளக்கை கொன்றுவிட்டாயே என பெண்ணின் பெற்றோர் கதறல். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை பூங்காவனத்தம்மன் கோவில் தெருவில் 34 வயதுடைய அரவிந்தன், 26 வயதுடைய லட்சுமி, இந்த தம்பதி 5 வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். அதற்கு சாட்சியாக 4 வயது மற்றும் 2 வயதுகளில் 2 பிள்ளைகள். இந்த நிலையில் கணவர் அரவிந்தன் அடிக்கடி வீட்டிற்கு குடிபோதையில் வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே கடுமையான வாக்குவாதம் முற்றி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆத்திரமடைந்த அரவிந்தன் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து லட்சுமியை சரமாரியாக தாக்கி படுகாயத்தில் அலறி துடித்தவரை அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து மீட்டு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் வாலாஜாபேட்டை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். கொலை செய்துவிட்டு தரிகட்டு ஓடிய கணவனும் கீழே விழுந்து தலையில் படுகாயமடைந்து அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சிறையில் அடைக்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் தாயை இழந்து தந்தையை சிறைக்கு செல்ல விட்டு அந்த 2 குழந்தைகளும் தவியாய் தவித்து வருவது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.